ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த உபவாச கூடுகளை மீண்டும் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் எப்பொழுதெல்லாம் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரை துதி பலிகளை ஏறெடுப்பது ஒரு சிறப்பான ஒரு காரியம். ஆனால் துதித்தலே இன்பமானதுன்னு சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே மகிமைப்படுவார், அதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி வேதம் நம் திட்டமாய் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே இப்பொழுது கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய துதி பலிகளை ஆண்டவரே ஏறெடுப்போமா? ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன், அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. துதிகளிலே பயப்படத்தக்கவர்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போமா? அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம். உங்களுக்கு ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி, என்னென்ன நாமங்களை சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டுமோ அந்தந்த நாமங்களை சொல்லி நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இல்லங்களிலே இருந்து நீங்கள் ஆண்டவரை நீங்கள் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மேலான நாமம் சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அவர் நாமம் யெகோவா மெத்தாஷ் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யெகோவா ஷம்மான் சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமம் எப்பொழுதும் போற்றப்பட்ட ஒரு பெரிய நாமம். நம்மை சத்துருக்களின் கையிலே ஒப்புக்கூடாமல் நம்மை பாதுகாக்கிறவர் அவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எல்லா நெருக்கத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் அவர். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லைன்னு சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம் உட்கார்தலை அறிந்திருக்கிறார், நம் எழுந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றில்லை சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உருவாக்கினது எல்லாம் நல்லதென்று கண்டவர், நம்மையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். எனவே அவரை நாம் தொழுது கொள்வோமா? அவரை ஸ்தோத்திரிப்போமா? தம்முடைய பயந்தவர்களுக்கு மன விருப்பத்தின்படி அவர் செய்கிற ஆண்டவர். அவர் புதையல்களை கொடுப்பவர். அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவரை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சபிமாய் இருக்கிறார் சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அவர் வாக்கு மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னால் அவர் கண்டிப்பாக செய்கிற கடவுள் அவர். நாம் அதெல்லாம் அறிந்திருக்கிறோம், அதெல்லாம் உணர்ந்தவர்களாக அவனுடைய சமூகத்திலே அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திர பலியை எடுக்கிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் சொல்லி வேதவசனம் திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவனை நாம் இந்த நேரத்தில் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னை நீதியின் பாதையிலே அவர் நடத்துகிறார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மை எல்லாவற்றிலும் தீமைக்கு எல்லாம் விலக்கி பாதுகாக்கிறவர் அவர். நம்மை கண்மணியை போல பாதுகாக்கிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? நம்ம ஆண்டவர் இவ்வளவு நம்மை அழகாக பத்திரமாய் நடத்துகிறார்ல. ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் நம்மை தற்காத்து பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவின் நாமம் மேலான நாமம், வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா? இருக்கிற இடங்களிலே எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது,
அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. பாவங்கள் பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ளம் மகிழுதே. பாவங்கள் பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ளம் மகிழுதே. அருமையானது அன்பாளானது பாசமுள்ள இயேசு நாமமே. அருமையானது அன்பாளானது பாசமுள்ள இயேசு நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம், தேடி வந்த தெய்வ நாமத்தை. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவோம், தேடி வந்த தெய்வ நாமத்தை. புனிதமானது மகிமையானது போற்றி பாடும் இன்ப நாமமே. புனிதமானது மகிமையானது போற்றி பாடும் இன்ப நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. உந்தன் நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். உந்தன் நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். ஆத்மநேசரே அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்று வாழுமே. ஆத்மநேசரே அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழுமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நம் துதிகளின் பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக நன்மைகளை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது கடமையாகும். ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம், தேங்க்ஸ் சொல்கிறோம். பல்வேறு அதற்கு
மாறுதரமான காரியங்களை நாம் செய்கிறோம். நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை அனுதினமும் அநேக நன்மையினாலே நம்மை அனுதினமும் போஷித்து வழி நடத்துகிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டாமா? ஆண்டவருடைய சமூகத்திலே 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆண்டவர் திரும்பி போகும்போது சுகம் பெற்றவுடன் ஒரே ஒரு குஷ்டரோகி மாத்திரம் திரும்பி வந்து தான் சுகம் பெற்றதை ஆண்டவரிடத்திலே அறிவித்தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் நன்றிகளை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாக நன்றி அறிதலோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. நேற்று இருந்தவர்கள் இன்று எவ்வளவு பேர் மரித்து போயிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்து இந்த நாளிலே வைத்திருக்கிறாரே. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்விலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, என்னை இந்த நாளிலே நீர் உயிரோடு வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் தன்னுடைய கண்மணியை போல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எவ்வளவோ காரியங்கள்ல பள்ளங்கள் மேடுகள் பல்வேறு பிரச்சனைகள் அவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை அழகாக பாதுகாத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. வழி இதுவே சொல்லி நம்மை வழி விலகாதபடிக்கு அழகான வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்தி சென்றிருக்கிறாரே. ஆண்டவருக்கு அனுதினமும் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இந்திய தேசத்திலே 30% மேற்பட்ட மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிற வேண்டியிலே ஆண்டவர் நமக்கு அழகாக அனுதினமும் நம்மை போஷித்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்ம இருப்பதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்ல. அநேகருக்கு இருக்கிறதான இடமே இல்லை, பிளாட்பார்ம்ல படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு இல்லத்தை தந்து ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் முடித்துக் கொள்வதற்கான ஆடைகளை உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆடை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த ஆடைகளை அழகாய் கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நம்மை செய்திருக்கிறார். நம்மை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுல்ல, ஆனா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அழகாக பாதுகாத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த குடும்ப அமைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் கொடுத்த அருமையான குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு என்று வளர்த்தெடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களை வளர்த்தெடுக்க அவருடைய படிப்பை நல்லா கொடுக்க ஆண்டவருக்குள்ள அவர்களை வழி நடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ இடங்களிலே இப்படிப்பட்ட திருச்சபைகள் இல்லை. விசுவாசிகளுடைய ஐக்கியங்கள் இல்லாத சூழ்நிலையிலே நமக்கு இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. கிரேஸ் டிவி மூலமாக இப்படிப்பட்ட அநேக தொலைக்காட்சியின் ஊழியங்கள் மூலமாக நம்மை அனுதினமும் சந்திக்கிற பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை அவரை தொழுது கொள்கிற கிருபைகளை நம்மை தந்திருக்கிறாரு. கடந்த மாதத்திலே ஒரு தாயாரை சந்தித்தேன். அவளுக்கு வயது 85 வயது. அவர்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சவுதி அரேபியா கண்ட்ரியில 20 ஆண்டுகள் அவர்கள் தங்கிவிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த 20 ஆண்டுகளும் பங்கர்ல தான், யாருக்கும் தெரியாத இடத்திலே ஒளிந்து 20 ஆண்டுகள் ஆண்டவரை அந்த இடத்துல ஆராதித்துட்டு இப்போது அவர்கள் இந்தியா திரும்பி வந்திருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. நம்ம ஆண்டவரை ஃப்ரீயா வர்ஷிப் பண்ணுவதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு அதுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம இந்திய தேசத்திலே 11 மாநிலங்களிலே மத மாற்ற தடை சட்டம் இருக்கிறது. ஃப்ரீயா வர்ஷிப் பண்ண முடியாது. ஏதாவது பண்ணா ஏதாவது கேஸ் போட்டு உள்ள போட்டுருவாங்க.
ஆனா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டவரை நாம் அழகாக ஆராதிப்பதற்கு, ஃப்ரீயா வர்ஷிப் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் அப்படி ஆராதிப்பது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம் இல்ல? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுமா? உள்ளார மனதார ஆண்டவர் நம்ம செய்த நன்மைகளை எல்லாம் மனதிலே நினைத்தவர்களாக, ஆண்டவரை நீர் எவ்வளவு நன்மைகளை வாழ்விலே செய்திருக்கிறீர், மனதார அந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீ, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீ, தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடை கட்டி நீர், பலத்தாளிடை கட்டி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவருக்கு துதித்தலை காட்டிலும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலை காட்டிலும், ஆண்டவருக்கு ஒன்று ரொம்ப பிரியமான காரியம். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதுதான். ஆண்டவர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து இந்த கூடியைக்கு வந்திருக்கிற நாம்
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒரு விசை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை ஒருபோதும் புறக்கணியாத தேவன். நம்முடைய பாவங்களுக்காக நம் மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கோரும் பொழுது அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் மன்னிக்கிறதற்கு அவருக்கு ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சேர்வதற்கு எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய மீறுதல்கள் தடையாயிருக்குமானால் எங்களை ஒரு விஷயம் மன்னியும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்வோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என்னுடைய ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை, குற்றங்களை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமா? ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த ஆண்டவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறது. அநேக வேளைகளிலே நாம் உலகப்புறமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவர் கொடுக்க வேண்டிய முதலிடத்தை உலகப்புறமான காரியங்களுக்கு கொடுத்திருப்போமான சொன்னால் அது பாவம். அது திட்டமாய் வேதவசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை நாங்கள் உலகத்தில் கொடுத்திருப்போமானால், உலகத்தின் மக்களுக்கு கொடுத்திருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு செய்து சொல்லி இருக்கிறார். ஆனால் அவருக்கு எதிரான காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். நன்மை செய்வதற்கு எனக்கு திராணி இருந்தும் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம் சொல்லி திட்டமாய் சொல்லுகிறது. ஒரு ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்ல, நன்மையான காரியங்களை தந்திருக்கிறார்ல. அந்த நன்மையான காரியங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தான் அதை தந்திருக்கிறார், நம்மளே வைத்துக் கொள்வதற்காக அல்ல. ஆண்டவரே, நான் ஒருவேளை எனக்கென்று அதை வைத்துக் கொண்டிருக்கிறேன், என மன்னிங்க ஆண்டவரே. இனி மற்றவர்களுக்காக அதை பகிர்ந்து கொடுக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சுவோமா? ஒருவேளை ஆண்டவருடைய இடத்துக்கு செல்ல வேண்டிய நம்முடைய கால்கள் ஆண்டவருடைய இடத்துக்கு செல்லாத வேறு இடங்களுக்கு, ஆண்டவருக்கு பிரியமற்ற இடத்துக்கு சென்றிருக்குமானால், ஆண்டவரே, என்னை கால்களை அந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கும் சொல்லி ஜெயிப்போமா? ஒருவேளை நாம் அப்படி செய்திருப்போம்னு சொன்னால் ஆண்டவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டதை நினைவு கூறுவோம். நாம் கையினாலே செய்த தீமையான காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கோருவோம். நீங்களும் நானும் செய்த அந்த பாவமான தீமையான கையினால் செய்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டதை நினைவு கூறுவோம். ஆண்டவரே, இனி அப்படி செய்யாதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சுவோமா? நித்தம் நம்முடைய நினைவுகள் பொல்லாதவைகள் சொல்லி வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த பொல்லாத யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையினாலே, என்னுடைய இருதயத்தின் நினைவினாலே, உங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே அந்த ஈட்டியினாலே குத்தப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதை நினைவு கூறுகிறோம். நாங்களும் அப்படி செய்யாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் நம்மை தாழ்த்துவோமா? உண்மையா ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அவற்றையெல்லாம் மன்னித்து நாம் வைத்திருக்கிற, நமக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பரிசுத்தத்தோடு கூட பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் அதுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அவர் சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற வண்ணமாகவே நீ வான்னு சொல்லி அழைக்கிறார். எவ்வளோ அருமையான காரியம் இல்லை? நம்மலாம் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருவோம், இப்படி இருந்தால் தான் அப்படி சேர்ப்போம், இல்லாட்டி அப்படி சேர்ப்போம். ஆனால் அப்படி இல்லை, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே வா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய அவருடைய சமூகத்திலே நம்ம அழைக்கிறார். ஒருவேளை அதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே,
தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? மார்த்தாளை போல் நம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? உண்மையாகவே அவர் நாம் இருக்கிற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அனைத்து ஆசீர்வதித்து, என் பிள்ளையே என்னிடத்தில் வா, உன்னை பரிசுத்தமாக்கிறேன், நீ விரும்புகின்றதை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனதார நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய துதியின் பலிகளை அங்கீகரிக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு மனதார நம்ம நன்றி செலுத்தினோம். எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்தார்ல, அதெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மையே அவருக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்தாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த உபவாச கூடுகையிலே அருமையான கிரேஸ் டிவியினுடைய பங்காளர்களாக இந்த நாளிலே அவளை சந்திக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் ராஜா, உம்மை தொழுது கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நன்றி பலிகளை ஏறெடுத்தீரே, அதற்காக நன்றி. எங்களுடைய துதியின் பலிகளை நீர் அங்கீகரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய அர்ப்பணிப்பை நீர் கனம் பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.